பொன்முடி அவர்களுக்கும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களுக்கும் விதிக்கப்பட்ட 3 ஆண்டுகால சிறை தண்டனை எந்த ஒரு மாற்று கருத்தும் தெரிவிக்காமல் அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொண்டு அமைச்சர் பதவியையும் எம்எல்ஏ பதவியையும் பறித்த ஸ்டாலின் அவர்களை காரி துப்பும் விதமாக பொன்முடி அவர்கள் செய்த செயல்தான் தற்பொழுது திமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் நேற்று வீட்டிற்கு சென்று பேசிய பொன்முடி அவர்கள் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்றும் எல்லாம் கைமீறி போய்விட்டது என்றும் ஸ்டாலின் அவர்கள் பொன்முடி அவர்களிடம் கூறிவிட்டார். இந்த நிலையில்தான் திமுகவின் மூத்த அமைச்சர் என்ற முறையில் பல முறை உங்களிடம் பேசியிருக்கிறேன், நீங்கள் செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்திருக்கிறேன், ஆனால் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்கில் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதால் என்னால் எதுவும் பண்ண முடியாது என்றும் தற்பொழுது கூறிவிட்டதன் காரணமாக பொன்முடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை ஒருமையில் பேசி அங்கிருந்து சென்று விட்டதாகவும் உடனடியாக மதுரைக்கு சென்று மு.க. அழகிரியை சந்தித்து எப்படியாவது என்னை காப்பாற்றிவிடு தம்பி என்று கூறியுள்ளார் பொன்முடி அவர்கள். இந்த நிலையில்தான் இன்று அதிகாலையிலேயே பொன்முடி அவர்களை பார்ப்பதற்கு மீண்டும் சென்னைக்கு வந்த மு.க. அழகிரி அவர்கள் தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடும் செய்திருக்கிறார். மேலும் இந்த வழக்கில் நிச்சயமாக பொன்முடி அவர்கள் வெற்றியடைந்தால் மீண்டும் அவருக்கு அமைச்சர் பதவியும் எம்எல்ஏ பதவியையும் திமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கொடுப்பாரா, இல்லை தன்னை அசிங்கப்படுத்தியதன் காரணமாக கட்சியில் இருந்தே நீக்குவாரா என்பதும் தற்பொழுது கேள்விக்குறியாகத்தான் அமைந்திருக்கிறது. ஆனால் ஒருவேளை பொன்முடி அவர்கள் விடுதலை செய்யப்பட்டால் அமைச்சர் பதவி கொடுக்காமல் மட்டும் இருந்தால் பல உண்மைகள் வெளியாகும் என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. ஏற்கனவே திமுகவின் கருப்பு ஆடுகள் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்களை விமர்சனம் செய்து வரும் நிலையில் குறிப்பாக அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் செய்த மணல் கொள்ளையின் 60,000 கோடி மெகா ஊழலை திமுகவின் மாவட்ட செயலாளர் குமரன் அவர்கள் வெளியிட்ட வீடியோவும் தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்த கட்டமாக திமுகவில் இருக்கக்கூடிய 7 அமைச்சர்கள் தான் கைது செய்யப்படுவார்கள் என்றும் துரைமுருகன், நேரு, KKSR மற்றும் நிதி அமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு இவர்களும் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொன்முடி அவர்களின் நிலைமைதான் இவர்களுக்கும் என்று இணையதளங்களில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவதை பற்றியும் பொன்முடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பற்றி ஒருமையாக பேசியதை பற்றி உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். மு.க. அழகிரி அவர்களிடம் பொன்முடி அவர்கள் உதவி கேட்டதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.